சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் திமுக நிர்வாகிகள் புடைசூட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் அன்பழகன். அன்பழகன், குறிப்பாக அமைச்சரும் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரே, உடன் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்கள். மோகன், தமிழ்நாடு சட்டமன்றம் 2026 தொடங்கிய உடனே குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் சரியாக 11 மணிக்கு வேட்புமனு, அதற்கு முன்னதாகவே அந்த படிவத்தை எல்லாம் தெரிவித்திருக்கிறாங்க. சரியாக 11 மணிக்கு தேர்தல் நடத்த வெங்கடேஷ் அவர்களிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக சைதாப்பேட்டை 23 சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 23வது தொகுதியாகும். அந்த இடத்துல இப்போ நம்ம அந்த இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்தில் அந்த வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கூட்டணி கட்சியில் ஏன்னா 4 பேருக்கு மேல அலோடு கிடையாது. அந்த 4 பேர் மட்டும்தான் உள்ளே நடந்தார்கள். அது போலவே வெளியிருந்து பாதுகாப்பு, முக்கியமாக தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அங்கிருந்து வெளியிருந்து 100 மீட்டருக்கு உள்ள யாருமே அனுமதிக்கலாம். ஏன்னா அதாவது செய்தியாளர் சந்திப்பு என்று பார்த்தோம்னா 100 மீட்டருக்கு வெளியே தான் செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. குறிப்பாக பார்க்க போனா உள்ள பாதுகாப்பு ஏற்பாடும் சரி, ஒவ்வொரு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஊடகத்திற்குமே 4 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, 4 பேருக்கு அனுமதி இருந்தது. இந்த சூழல்ல அவர்கள் தொடர்ந்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது செய்தியாளர் வெற்றி வாய்ப்பை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக அந்த குறிப்பாக அவர் சரியா 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறார். தொகுதியில் தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையை சிறப்பாக இருந்தால் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லியுள்ளார். இதை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திலும் மாவட்ட அலுவலகங்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை சந்திப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மற்ற கட்சியிலிருந்து தற்பொழுது மற்றொரு கட்சியினருமே தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். அவர்களுக்கான கால அவகாசத்தை பற்றி உள்ள ஒரு 10-15 நிமிடத்துக்குள் அவர்களுக்கு இருந்தது. எனவே முன்னதாகவே உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் அந்த படிவங்களை சரி செய்து ஒவ்வொருவருமே அதிக நபர்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த 100 மீட்டருக்கு உள்ளேதான், 100 மீட்டருக்கு வெளியே அனைவரும் நிறுத்தப்படுகிறார்கள். உள்ளே செல்லும்போது ஒரு 5 பேர் மட்டும் தான் உள்ளே செல்கிறார்கள். எனவே தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே தேர்தல் நடத்தும் செய்துள்ளார்கள். எனவே காவல்துறை மிக முக்கியமாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடும் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்துதான் உள்ளார்கள். தற்பொழுது சரியா 11 மணி அளவு அந்த தேர்தல் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வெளியேறுகின்றனர். அன்பழகன், குறிப்பா 2016, 2021 தொடர்ந்து தற்பொழுது 3வது முறையாக தொகுதியில் களமிறங்குகிறார் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன். இப்படி இருக்கிற சூழல்ல குறிப்பா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. குறிப்பா விடுமுறைகள் எல்லாம் தவிர்த்து 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறப்போ, வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேர ஒதுக்கீடு, நேரம் பெறுவது தொடர்பா ஆன்லைன்ல ஏதாவது விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அங்க நேர்ல போயிட்டு டோக்கன் முறையில பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அந்த நேரம் பெறும் முறை எப்படி? ஏன்னா நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, மற்ற கட்சிகள், சுயேட்சைகள் அப்படின்னு. இல்ல, அதற்கான ஏற்கனவே வேட்புமனு ஆன்லைனில் பண்றவங்க பண்ணலாம். ஆனா குறிப்பாக பலருமே நேரில் வேட்புமனு தாக்கல் செய்வதுதான் வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இது 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமான அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கால அவகாசம் உள்ளது. எனவே அவர்களுக்கான அதற்கு தகுந்தாத போல இப்பொழுது பார்த்தோம்னா இன்று மட்டும் ஒரு 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று அந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஒரு 6 பேர் இன்று தாக்கல் செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட நீங்க சொன்னது போல கடைசி நாள், அதாவது இந்த 3 நாட்கள் இறுதி நாள் என்றுதான் நீங்கள் சொன்னது போல அதிக அளவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலானவர்கள் முக்கியமான கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுக்கான ஏற்கனவே பல்வேறு அனுபவங்கள் இருப்பதனால் அவர்களுக்கு அனைத்து பணியுமே சரியாக பூர்த்தி செய்து அவர்களுக்கான உடனே ஒரு 10 அல்லது 15 நிமிடத்துக்குள்ளே முடிச்சு வெளியே வந்து விடுவார்கள். அது மற்ற புதிதாக இருப்பவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இதுபோல முக்கிய கட்சிகள், அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும், முக்கியமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே அனுபவம் இருப்பதால் அவர்கள் உடனடியாகவே அந்த மிக விரைவாக வேட்புமனு தாக்கல் பிரச்சாரத்துக்கு சென்று விடுவார்கள். குறிப்பா நீங்க சொன்ன போல 3 நாட்கள் இருப்பால் இறுதி நாள் என்றுதான் எவ்வளவு பேர் வேட்புமனு தாக்கல், அப்பொழுதுதான் இந்த டோக்கன் வழங்கும் முறை என்று தெரிய வரும். தற்பொழுது வரை எதுவுமே இந்த 6 பேர் வருவார்கள் என்று தெரிவித்தார்கள். அங்கு
தற்பொழுது வரை தற்பொழுது ஆதவர்கள் மட்டும் தாக்கல் செய்துதான் அடுத்து தேமுதிக சென்று வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒவ்வொருவருமே அடுத்தது ஏன்னா இவர்கள் தேமுதிக உடனே உள்ள வந்தாங்க. அவங்களோட கூட்டணி கட்சி தேமுதிக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இவரோட மார்க்சிஸ்ட் உள்ள இருந்தாங்க. அதனால கூட்டணி கட்சியினோடைய அவளோட சேர்ந்துதான் உள்ள வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் மற்ற கட்சியினர் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் மற்றவர்கள் எல்லாம் இனி தொடர்ந்து அவர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள். அன்பழகன், குறிப்பா ஒரு வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறைக்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்து வெளிவருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், அங்க என்னென்னலாம் அவர் முன்னாடி குறிப்பா தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன, அப்படி ஒரு வேட்பாளருக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், குறிப்பா ஒரு சிலருக்கு அந்த நேரத்தின் மீது நல்ல நேரத்தில் எடுத்து போய் கொடுக்கணும் அப்படின்னலாம் நேரத்தெல்லாம் கடைபிடிப்பாங்க. அப்படி ஒரே நேரத்தில் நிறைய பேர் கேட்குறப்போ அதை எப்படி டைம் அலோகேட் பண்றாங்க, இது குறித்த விவரங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதுதான் இங்க நாம் இங்க பார்த்தோம்னா ஏற்கனவே அந்த படிவங்களை பண்ண பூர்த்தி செய்த பின்பு எதிரே தேர்தல் நடத்தும் அலுவலர் எதிரே உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அழைத்து செல்கிறார்கள். அங்க அந்த படிவங்கள்லாம் சரி பார்க்கப்படுகிறது. சரி பார்த்த பிறகு பார்த்தோம்னா உள்ள போனோம்னா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அதிகபட்சம் அங்க ஒரு 10 நிமிடம் தான். அந்த உள்ள ஒரு 10 நிமிடம் தான் இருக்கு. அங்க யாரும் ஊடகம் அதிகமா அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எடுத்தவொடனே அவர்கிட்ட அந்த மனு வாங்குற மாதிரி ஒரு வீடியோ காட்சி எடுத்துட்டு உடனே வெளியே அனுப்பிடுறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் அதிக பேர் வந்து விடுவாங்க. உள்ளே அனுமதி யாருக்கும் அதிகமே இல்லை. அந்த இடத்துல பார்த்த வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே கட்டுப்பாடு விதித்துள்ளார்கள். எனவே அவரை உள்ளே போட்டு நம்ம வெளியிருந்து பார்க்கும் பொழுது அதிகம் ஒரு 10 நிமிடத்தில் முடிந்து விட்டு வந்தது. 10 நிமிடத்தில் அவர் அந்த படிவத்தை வழங்கிவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்தார். விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.